ஈரம் டேரக்டர் அறிவழகன் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் ஆதி லக்ஷ்மி மேனன் இவங்க ஆக்டிங்கில் உருவான சப்தம் மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 20 minutes. என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் 1 year தியேட்டிக்கல் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈரம் படத்தில் உள்ள இம்பாக்டாக இந்த படத்துலையும் கொடுத்துருக்காங்க. பார்த்துருவோம் வாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமாடெக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, மூணாரில் ஒரு மெடிக்கல் காலேஜில் அடுத்தடுத்து 2 சூசைட் நடக்க இதெல்லாம் பேய்களோட வேலை தான் ஒரு ரூமர் அந்த காலேஜில் ஸ்ப்ரெட் ஆகுது. காலேஜோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படுறதால அந்த மேனேஜ்மெண்ட்டே பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டரான ஆதியை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஆதி அவர்கள் இன்வெஸ்டிகேஷனில் அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தாங்க இந்த சப்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்றதை தாண்டி சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே ஒரு மஸ்ட் வாட்ச் மெட்டீரியல் தாங்க இந்த படம். ஈரம் படத்தில் எப்படி வாட்டர் மெயின் எலமெண்ட்டாக வச்சுருந்தாங்களோ இந்த படத்துலையும் சவுண்டை மெயின் எலமெண்ட்டாக வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அறிவழகன். ஸ்டோரி வைஸ் டுவர்ட்ஸ் அண்ட் வீக்காக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் மிரட்டி விட்டாங்க. நிறைய பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காருன்னு நமக்கு படம் பார்க்கும்போதே தெரியுது. இன்டர்வல் பிளாக்ல ஒரு 2 minutes ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி விட்டு சவுண்ட்லேயே கூஸ் பம்ப்ஸை கொடுத்து விட்டாங்க. இந்த படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போயிட்டு எண்டிங்கில் ரஷ்அப் பண்ண ஃபீல் தாங்க வந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷனை இன்னுமே கொஞ்சம் என்கேஜிங்காக எடுத்துருக்கலாம். அண்ட் இன்டர்வலில் கொடுத்த த்ரில்லிங்கான கூஸ் பம்ப் கூட இவங்க கிளைமேக்ஸில் கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு மேஜர் கிரெடிட் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போய் சேரணும். ஒரு சீனுக்கும் அவ்வளோ டீட்டெயிலிங்காக சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நடக்கிற ஷூ சவுண்ட்லேருந்து காஃபி மக்கில் இருக்கிற ஸ்பூன் சவுண்ட் வரைக்கும் அவ்வளோ மைனியூட்டாக ரெக்கார்ட் பண்ணி சூப்பராகவே டெலிவரி பண்ணியிருக்காங்க. இவங்க மேக்கிங்லாம் பார்க்கும்போது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டியை கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் சவுண்ட் எஃபெக்ட்ஸில். ஆதி அவர் சைட்லேருந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. லக்ஷ்மி மேனன் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் ஷட்டிலாக ப்ளே பண்ணியிருந்தாலும் இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்மளெல்லாம் கதற விட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு பெருசாக ஆக்டிங் ஸ்கோப் இல்லாத மாதிரி தாங்க இருந்துச்சு. இவ்வளோ இன்டென்ஸாக போகிற ஹாரர் த்ரில்லரில் அப்பப்போ கின்ஸ்லி காமெடி தான் நம்மளை வந்து சிரிக்க வைக்குது. இவங்களை தாண்டி லைலா, ராஜீவ் மேனன், MS பாஸ்கர்னு எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. சவுண்டில் எப்படி நம்மளை என்கேஜிங்காக வச்சுருந்தாங்களோ விஷுவல்லையும் ஒரு ரிச் டோனில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சினிமோட்டோகிராஃபர். ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். எடிட்டர் சைட்லேருந்து ஹாரர் சீன் கட்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி சில லேக்ஸ் இருக்க தான் செஞ்சுது. படத்தை கிறிஸ்பாக கொடுத்துருந்தாங்கன்னா மூவி இன்னுமே கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். தமிழ் மியூசிக்கில் சாங்ஸ்லாம் ஓகேவாக இருந்தாலும் பிஜிஎம்ஸ்லாம் செமையாக மிரட்டி விட்டார். த்ரில்லிங் மியூசிக்கும் சரி லாஸ்ட்டாக வந்த பியானோ மியூசிக்கும் சரி செமையாகவே பண்ணியிருந்தார். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த படத்தோட ஆடியோ எஃபெக்ட்ஸ் தாங்க இருக்கு. தென் சினிமோட்டோகிராஃபி, பிஜிஎம், இன்டர்வல் பிளாக், ஹாரரான ஃபர்ஸ்ட் ஆஃப் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூவியோட டியூரேஷன், லெஸ் என்கேஜிங் கிளைமேக்ஸ் அண்ட் ஸ்லோவாக போகிற மூவியோட செகண்ட் ஆஃப் இதெல்லாம் தாங்க. ஓவரால் ஒரு டிஃப்ரெண்ட் ஹாரர் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்காக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம் தாங்க இது. இந்த படம் G5 OTTல அவைலபிளாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ஃபேபுலஸ் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சப்தம். சினிமாடெக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6.5 out of 10. Thank you guys.